ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெமிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் ஹாப்பியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படி நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஈவினிங் டு நெக்ஸ்ட் டே மார்னிங் டயட்டின் தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா செம்ம மழைங்க. எத்தனை பேர் சொல்லுங்கள், மழை முடிஞ்சோடனே லீவ்ஸை பார்த்தா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூடாக ஒரு டீ போட்டு குடிக்கணும். மழை இருக்கும்போது அது ரொம்ப சூதிங்காக இருக்கும். நான் வந்து ஆக்சுவலாக பிளாக் காஃபி லவர் தான். ஆனால் அந்த மழை பெஞ்சால் மட்டும் ஒரு டீ குடிக்கணும்னு நினப்பேன். ஸோ அப்படி தான் அந்த ஈவினிங் வந்து எனக்கு மழையோடு ஸ்டார்ட் ஆச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்கவே. அப்படியே மழையை பார்த்துட்டே உட்காந்துருக்கணும். அப்படி இந்த டீ குடிக்கும்போது ரொம்ப சூதிங்காக இருக்கும். எத்தனை பேர் இந்த சுச்சுவேஷன் பிடிக்கும்ன்றது எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நைட் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி நைட்டுக்கு பார்த்திங்கன்னா பூரி அண்ட் ஆனியன் உருளைக்கிழங்கு தான் பண்ணியிருந்தேன். பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 உருளைக்கிழங்கு வந்து நான் பாயில் பண்ணி வச்சிட்டேன். ஒரு 5-6 எல்லோரும் நான் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி தாங்க. இதில் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஆனால் என்னென்னா, நீங்கள் இதை பண்ணும்போது இந்த மாதிரி குழம்பு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ மண்சட்டி யூஸ் பண்ணி எனக்கு அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டேஸ்ட்டும் ஃப்ளேவருமே நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டிஷ் பார்த்திங்கன்னா இப்போ நான் மண்சட்டியிலே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எத்தனை பேர் சொல்லுங்கள், இந்த சுச்சுவேஷனை லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்ன சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஒவ்வொரு ஏஜ் வரும்போது ஒவ்வொரு விதமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறதா, அது ஒரு கேயாட்டிக் சிச்சுவேஷனா அப்படின்றத சொல்ல முடியாது. ஏன்னா யாரை நம்புறது, யாரை ட்ரஸ்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு வரும். அது நம்மளோட பயாலஜிக்கலான ஒரு சேஞ்சாக, நம்ம பாடியில் நடக்கிற சேஞ்சா, இல்லை நம்ம மனசு ரிலேட்டடான சேஞ்சான்னு தெரியாது. ஆனால் அண்டர் 30 பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்ச் வரும் நம்மளுக்கு. அது பயாலஜிக்கல் சேஞ்சாக இருக்கலாம். ஆனால் அந்த டைம் பார்த்திங்கன்னா மூட் ஸ்விங்லேருந்து எல்லாமே மாறும். எல்லாமே லைஃப்பில் வந்து ஒரு குழப்பமான ஒரு சுச்சுவேஷனாக நம்மளுக்கு இருக்கும். இந்த மாதிரி எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஏஜ் வரும்போதும் ஒரு 5 years கேப். இப்போ 30 நான் ஒரு மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய 20s நான் ஒரு மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு வந்து கூடிட்டு தான் போகுதே தவிர குறைஞ்ச பாடு கிடையாது. யாரை ட்ரஸ்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து ஒரு 30+ வந்து நம்மளுக்கு வரும். ஏன்னா நம்ம மற்றவங்களுக்காகவே ஓடிட்டுருக்கோம். நம்மளுக்குன்னு ஒரு செல்ஃபாக நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல. பிள்ளைங்க, ஹஸ்பண்ட், அப்புறம் அம்மா அப்பா, அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் நம்மளை யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்கு தோணும். எனக்கு அந்த மாதிரி பர்சனலாக தோணியிருக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா அதெல்லாம் நார்மலாகிடும். ஸோ ஒவ்வொரு ஏஜ் வரும்போது நம்மளுக்கு பயாலஜிக்கல் சேஞ்சஸ் நடக்கும்போது நம்ம மூட் ஸ்விங்ஸ்லேருந்து எல்லாமே மாறுது. லைஃபே சில டைம் கேயாட்டிக்காக இருக்குது. ஸோ எத்தனை பேர் இந்த கேயாட்டிக் சுச்சுவேஷனை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சில டைம் நினைப்பேன், நம்மளுக்கு மட்டும்தான் அப்படி நடக்குதா, இல்லை எல்லோரும் இதை ஃபேஸ் பண்ணுறாங்களா அப்படின்லாம் நினைப்பேன். ஸோ அன்றைக்கி பேசிகிட்டே அன்றைக்கி கிழங்கு பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ எப்போயுமே நல்லா ட்ரை ஆக்கிட்டு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி வேணுன்றதுக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 1/2 tumbler அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு எப்போயுமே நான் வந்து கிழங்கு ரெடி பண்ணிடுவேன். இப்போது எக்கு கிரேவி பண்ணுறதுனா அதை முதல்ல ரெடி பண்ணிட்டு தான் அப்புறம் நான் பூரியோ சப்பாத்தியோ போட ஆரம்பிப்பேன். ஏன்னா அதை செஞ்சுட்டு இதை செஞ்சோம் அப்படின்னா
ரொம்ப டைம் இழுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா குழந்தைங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போ பூரி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அப்போ தான் வந்து பசிக்குதுன்னு கேட்பாங்க. லாஸ்ட்டில் நம்ம அதுக்கப்புறம் மசாலா செஞ்சோம் அப்படின்னா அவங்கள வந்து வெயிட் பண்ண வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்பயுமே மசாலா செஞ்சுட்டு அப்புறம் நீங்கள் பூரி போட்டிங்க அப்படின்னா பூரியோ சப்பாத்தியோ முதல்ல அதுக்கான கிரேவியோ சைட் டிஷ்ஷோ செஞ்சுட்டு அப்புறம் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட பேசிகிட்டே நான் அப்படியே முடிச்சிட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே பூரி வந்து சில டைம் வந்து உப்பி நல்லா வரும், சில டைம் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் சொதப்பிடும். ஒரு பூரி நல்லா வரும், ஒரு பூரி ஆனால் ஈவனாக தேய்க்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அன்னைக்கு நைட்டுக்கு பூரி பண்ணியாச்சு. சில டைம் பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ண சுச்சுவேஷன்ஸ்லாம் நினப்பேன். நான் நினச்சிட்டு ஐயோ ஒர்க் பண்ணியிருந்துருக்கலாமே. அதுவும் மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு 7 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. உண்மையாகவே ஒரு பேச்சுலர் லைஃப்பை நான் அப்படியே என்ஜாய் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா பூரி கிழங்கு ஆனியன் ரைத்தா பண்ணிட்டேன். ஜாலியாக இருக்கும். ஸ்கூலுக்கு போவோம், டீச் பண்ணுவோம், வருவோம். ஸோ நாங்கள் ஒரு பேச்சுலர்ஸாக ஒரு 6 பேர் இருந்தோம். ஸோ அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஓவர் பூரி மசாலா ஃபுல்லாக நான் வந்து இந்த மாதிரி ஆட்டட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். ஸோ சில டைம் வந்து நினப்பேன் நான், ஐயோ 4 டிகிரி பண்ணிட்டு இப்படி வெட்டியாகவே உட்காந்துருக்கோமே அப்படின்னு நினப்பேன். ஆனால் சில டைம் எல்லாமே காட் வந்து ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம லைஃப்பில் வந்து அனுமதிப்பார் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்குவேன். ஆனால் என்ன இருந்தாலும் நம்ம மனுஷங்க தானங்க. ஒரு சுச்சுவேஷனில் வந்து நம்ம ஃபெட்டப் ஆகும், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போவோம். அப்படி தானே லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ எத்தனை பேர் என்னை மாதிரி இந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா டிஷ் வாஷர் ஃபுல்லாக நைட்டே லோட் பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் ஏகப்பட்ட பாத்திரம் வைக்கலாங்க டிஷ் வாஷரில். நான் கூடிய சீக்கிரத்தில் இதை பற்றின ஒரு ரிவ்யூவும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நைட்டே எப்போயுமே கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டோம். நாளைக்கு அடுத்த நாள் மார்னிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஆனால் இது டெய்லி நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சில டைம் வந்து நம்மளால் முடியாது, அப்படி அப்படியே போட்டுட்டு படுத்துருவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்தில் உங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட உங்களுக்கு அடுத்து பார்க்குறேன். Until then, it's bye from Jimmy. Thank you friends. Take care.